இந்த படம் எனக்கு வந்து ஒரு மிக முக்கியமான படம் பிகாஸ் ஐ ஹேவ் சம் வண்டர்ஃபுல் பீப்புள் அண்ட் சம் வண்டர்ஃபுல் உயிர் நண்பர்கள் actually who I found during the course of this film and all of them are sitting on the stage here today. நிறையா பேர் இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்பல பிகாஸ் we still have a very big battle to fight. படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய வெற்றிகரமான படமாக வந்தப்போ நம்ம பேசலாம். இப்போதைக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ ஹேவ் these people in my life and எந்த நல்ல படமும் கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேரலைன்னா அந்த மாதிரி படம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஐ எம் வெரி லக்கி that with the help of Raju Hirani sir, we've got UTV, Dhananjayan sir and the entire UTV team supporting the release of this film. I want your blessings and I hope that this works best. Real fighters act பண்ணும்போது அடிபடுறோம் அப்படின்னு நிறைய ஃபைட்டர்ஸ்ல பேசுவாங்க. ஆமா. சோ நீங்க இந்த real person ஓட ஃபைட் பண்ணிருக்கீங்க. அவங்க மாஸ்டர் அடிச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட தான் பஞ்ச் வாங்குறாங்க. ஆமாங்க, ஒரு ஹீரோவா பிஹேவ் பண்ண செட்டில் ரொம்ப பெரிய தப்பாக போச்சுது. ஏன்னா இல்லை நீ அடி பரவாயில்ல எனக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லை, நல்ல அடிமா ஃபோர்ஸாக தெரியுமா அடிமா அப்படின்னா விட்டாங்க பாருங்க ஒன்று பல். ஐயோ அது வந்து ஒரு பல் உள்ளே போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் எனக்கு வந்து நாக் அவுட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சீனில் ஒரு பல் சின்னதாக இருக்கும் இன்னொரு பல்லோட, அந்த மாதிரி அடி வாங்கினா. ஸோ அங்கே எல்லா ஹீரோஸும் வெளியே போயிடுச்சு. பட் ஐ திங்க் இவ்வளோ ரியலிசம் இல்லைன்னா யூ கேனாட் சி த ஃபிலிம். நிறைய பேர் சொன்னீங்க $1 million Baby, மேரி காம் as well as பூலோகம், எல்லாமே நல்ல படங்கள் தான். பட் த ரியலிசம் வித் விச் திஸ் ஃபிலிம் இஸ் பீங் ஷாட், இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ், இந்த மாதிரி பாக்ஸிங் நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து அடிக்கும்போது உண்மையிலே மனசில் அடிக்கிற ஒரு நீங்களே அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இட்ஸ் தட் ரியல் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் சுதா அண்ட் ரித்திகா were able to pull it off. இந்த படத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் நம்ம சொல்ல ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீப்பான ஸ்போர்ட்டுங்க. அண்ட் இது வந்து நல்ல வீட்டிலேருந்து வசதியான வீட்டிலேருந்து வந்தவங்கலாம் வந்து யாரும் பாக்ஸிங் விளையாடுறது கிடையாது. இது வந்து இந்த கிட்டத்தட்ட லோவர் எக்கானமி குரூப்பில் வந்து அங்கே வீட்டில் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப வசதியான ஸ்போர்ட். $200 ஒரு பாக்ஸிங் லெவல் கிடைக்கும். அவங்க சண்டை போட்டு ஓரளவுக்கு ஜெயிச்சாங்கன்னா நேஷனல் லெவலுக்கு வந்தாங்கன்னா உடனடியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. அந்த ஒரே வெறினால தான் அவங்க பாக்ஸிங்கே பண்ணுறாங்க முக்கால்வாசி பேர். ஆனால் இதை எல்லாம் தாண்டி நம்ம விமென்ஸ் பாக்ஸிங் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கு. அது யாருக்குமே தெரியாது. அதை நம்ம இந்த ஃபில்ம் மூலமாக சொல்ல விரும்புகிறோம். பாக்ஸிங் லைக் எனி அதர் ஸ்போர்ட் இஸ் அ ஃபினாமினல் ஸ்போர்ட். ஐ மீன் அது வந்து வளரணும்னு எல்லாருமே ஆசைப்படணும். இட்ஸ் சச் அ லவ்லி ஸ்போர்ட். ஆக்சுவலி இமேஜினேஷன் கிடையாது. நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன் நான், பாக்ஸர்ஸ் அண்ட் கோச்சஸ் அண்ட் நிறைய பேர் இந்த ஒரு பாக்ஸிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் அஃபிஷியல்ஸ். அவங்க சொல்ல அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க நிறைய ஐ திங்க் 4 years was it 2.5 years I did primary research. அப்போ அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் that became காட்சி. ஒரு ஹீரோவாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி செஞ்சு வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு இயக்குனர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரெசென்ட் பண்ணால் யாராலையும் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச், தி வீடியோஸ், தி அமௌண்ட் ஆஃப் ட்ராவல், இவங்க தானாக சொந்த காசில் ஃபுல்லாக கேரளாலேருந்து சாய் வரைக்கும் போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு காட்டும்போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சரி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாங்கன்னா there cannot be you can't make a bad product. அது ஒர்க் ஆகும் இல்லையான்னு தெரியாது, பட் இட்ஸ் டெஃபினெட்லி an exceptional film. Sir, question to you. What was the key factor which initiated you to get involved in this project? The one and only reason has been Sudha. She has அது நான் வந்து நம்ம ஒரு படம் ஒத்துக்கும் போது we first agree for the script and then when the script excites you, the next thing that I do is I actually romance my directors. அவங்கள வந்து டின்னர் கூட்டு போவோம், நிறைய எப்படி ப்ரெஷரில் ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் ஜாதகம் மேட்ச் ஆமா இல்லையா அப்படிங்கலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் ஒரு படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் உயிரே போயிடும். அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை நடுவுலையே விரிஞ்சு போயிடுமா, இல்லை கொலாப்ஸ் ஆயிடுமா அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரிஞ்சப்போ தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் காசால கமெண்ட் பண்ணது கிடையாது. சரி ஒரு இயக்குனர் பிடிச்சிருந்தா வி கோ டு த ப்ரொடியூசர். பட் வித் சுதா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன். ஷீ இஸ் ஒரு லேடியாக தான் இருக்காங்க தவிர பார்க்கறதுக்கு ஆக்சுவலி உள்ள வந்து ஒரு ஹிட்லர். அவங்க இது செட்டில் எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் அது. பட் ஷீ இஸ் ஃபினாமினல், ஷீ இஸ் எஃபிஷியன்ட். அவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு மனுஷனை நான் பார்த்தது கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ். சுதா கிட்ட வந்து ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா நேரடியாக சொன்னால் அது வந்து உடனடியாக யோசிப்பாங்க 4 வாட்டி. நான் இதை வந்து படத்துக்கு நல்லதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்போ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக யோசிச்சு
அதுக்கு கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாங்க. ஐ திங்க் ஐ வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ளோன் வித் ஹர் ரிசர்ச், த ஸ்க்ரீன் பிளே, த ஸ்கிரிப்ட், தி அமௌண்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஷி ஹேட். அண்ட் when I saw her on the first day of shoot, I knew that I had found a friend for life on the first day itself. She's phenomenal. ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தா நீங்க வெறும் பாக்ஸிங் மாஸ்டரா தெரியல. அது நல்லா பாத்தீங்களா நீங்க? ட்ரெய்லர்லயே ஓப்பனிங். ஆமாங்க, அது வந்து பாருங்க, ஒரு லேடி டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சீனை போட்டிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல நான் ஒரு கோச்சுங்க, ஒரு மென்டோர். இந்த பொண்ணுக்கு நான் வந்து ஒரு மென்டோர். அந்த மென்டோரெல்லாம் எப்போவுமே ரொம்ப க்ளீனாக இருந்தாங்கன்னா நம்ப முடியாது நம்மளால. அவங்க ரியலாக தான் இருக்கணும். அவங்க வந்து மென்டோராக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு சில ட்ராபேக்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ரியலிசம் இருக்கும். இந்த படத்தில் இவன் அந்த மாதிரி ஒரு ஆள். ஹீஸ் அ ரியல் மேன். பட் இதை மீறி ஒரு பொண்ணை அவனை விரும்புகிறாங்கன்னா அதுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த கதையில் நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ஸ்மார்ட்டாக. ஆனால் இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்க. சாரி, இவ்வளோ தான் இருக்குது படத்துலேயே. அது மட்டும் தான். ஆமாம், சாரி. Do you think I'm flirting in the first shot? Yeah, it's more than that. No, it's just an implication. All you're seeing is what is there in the film. இதுக்கு மேலலாம் எதுவுமே கிடையாது. It's a completely clean use certificate film. But he's a womanizer. Definitely a womanizer in the film. ஒரு பொம்பளை பொறுக்கி. நிறைய எண்ணங்கள் இருக்கு அப்படிதான் பண்ணணும்னு. பட் இப்போ இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. ரொம்பவே ஸ்மார்ட் ஃபோன் ஜென்ரேஷன் ஆடியன்ஸாக இருக்கிறதுனால திரைக்கு வர சில படத்துக்கு ஒரு திறமையான படமாக தான் இருந்தால் அவங்க வந்து ஃப்ரைடே சாட்டர்டே இன்னைக்கு வராங்க, இல்லாட்ட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா தொடர்ந்து படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. 2014 இந்த படத்தை முடிச்சதா ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சில போர்ஷன்ஸ்ல ரீஷூட் பண்ணீங்க அவர் ராஜ்குமார் சார் சொல்லி சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன ரீஷூட் பண்ணதுக்கு? ஏன் 2014ல பண்ணது இவ்வளோ டிலே ஆயிருக்கு? நடுவில் ஏன் ரீஷூட் பண்ணீங்க அவர் சொன்னதுக்கு அப்புறமா? 2014 அக்டோபர் நவம்பர்ல வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்ததுங்க. பேலன்ஸ் ஒரு 8 நாள் இருந்திருக்கும். அப்போ மாதவன் வந்து he had to go to Tanu Weds Manu 2. He was committed there. My film I think கொஞ்சம் டேட்ஸ் இப்படி அப்படி போய் நிறைய காரணங்களால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. So he went to Tanu Weds Manu 2 and when he came back I had to wait for 6 months to do those 6 days of shooting. ஏன்னா அந்த தாடி முடி எல்லாம் கரெக்டாக வரணுன்ட்டு. அப்போது அந்த 6 மாதத்தில் 6-7 மந்த்ஸில் நாங்கள் சும்மா உட்காரல. வி ஸ்டார்டட் ஆஃப் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க். டிஐ லுக் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எடிட்டிங். We first finished one cut and we took the cut to Rajuji. Then Rajuji sat on the cut and it went on and on. I think we've been editing for 8 months. And yes, we have shot those 6 days plus I think 2 or 3 or 4 days more. That's it. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, யூ மஸ்ட் நோ, இந்த படத்தை வந்து 2 மொழியில் ஸ்ட்ரெயிட் படமாக ஷூட் பண்ணுறது வந்து இந்த நம்ம இயக்குனர் அம்மா வந்து 44 நாள்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7-6 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு டிஃபிகல்ட்டான ஷூட் தான். ஆனால் she managed to do it in 44 days. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். I don't know how to start. I'm really new to all this. And like she said, I understand a few Tamil words like alaga perform pandren. So I know that she says she performed beautifully. And I think the credit goes to Sudha ma'am. She said, Ritika, do this, do that, feel that. And I just followed what she asked me to. And the experience has been great. It's been a fantastic journey. I am very thankful to Maddie sir, Raju sir, Sudha ma'am for giving me this opportunity, because I know how hard it is for them to take this chance with me. I have never acted before. I'm a fresher. I've never even faced a camera like this. This is all very new to me and I'm not used to this. So, and acting in a film in spite of having no experience at all. So I just want to thank them for giving me this opportunity and I hope you all like the film. All I want to say is that I'm really very excited about this first national film. Obviously, I think that is it's like a dream come true. Earlier, whenever I used to come to Chennai when I was like really young, I used to come here as my father's daughter, and it was a different feel altogether. Right now I've come back again, but this time not as my father's daughter but as myself, and to create my own identity, to be an individual. So it was something that I was very scared about, if how am I going to be welcome here and how the whole thing is going to be like. But as always, Chennai has a wonderful magic, I think. The magic of love. Anyone feels so loved and so wanted over here.
So yes, once again I feel like I'm home, and this place has a different kind of a magic, and I want to stay here, I want to be here, and I want to completely I don't know, swim in this pool of magic. Other than that, Sala Carouse is something very very dear to me, because like I said, the first national film. So it's a crazy ride. I don't even know, it's not yet sunk in. I'm still trying to get there, I'm still trying to believe that if it is still true. I still pinch myself and try to wake myself up and think that, is it really happening? And yes, I do get hurt every time I pinch myself, because it is happening. It's unreal. But I just have my fingers crossed. I just hope that the movie is accepted well and it does great, because we all have put in a lot of hard work. Everybody, I don't think I can like name one person and say, okay, this person has done so great and that person has done so great. Everybody has done their bit, and it's just it's a great team effort. So please wish us luck, and I really hope that we succeed in entertaining you all. தமிழில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மூவி ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து வந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டது வந்து சசிகாந்த் சார் தான். தமிழ் படம் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் என்னால் அவங்க கேட்ட மாதிரி பண்ண முடியல. அதனால் அது நம்ம வேறு ஒரு மூவியில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் தள்ளி போச்சது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இப்போ நேஷ்னல் லெவலில் பாலிவுட்டில் இந்த மாதிரி பிக் நேம்ஸ் லைக் ராஜுஜி அண்ட் மேடி இவங்களெல்லாம் வச்சு தே ஆர் கைண்ட் எனஃப் டு லான்ச் மீ. நான் ஒன்றும் கேட்கவே இல்லை, அவங்களே வந்து இவ்வளோ பெரிய ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு காலைல சொல்ல முடியல என்னால் அதை அந்த ஸ்டேஜில். மற்றபடி வந்து இறுதி சுற்றுக்கு வந்து எனக்கு அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸும் டைமும் ஃப்ரீடமும் கிடச்சிது. ஸோ இது மூணும் வந்து இந்த மூணில் ஏதோ ஒன்றில் கண்ட்ரோல் ஆனால் தான் ஒரு கம்போசரோ எனி டெக்னீஷியனுக்கு அவங்களோட பெஸ்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும். எனக்கு இது மூணுமே அன்லிமிட்டடாக கிடச்சிது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு. சாங்ஸும் எல்லாம் நாங்கள் டைம் எடுத்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் பண்ணோம். அப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கிடச்சிது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நிறைய தீம்ஸ்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணோம். ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இப்போ இன்னைக்கு ஸ்டேஜில் எப்படி ஒர்க் பண்ணலாமோ அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த மூவியில் இருந்தது. ப்ளஸ் halfway through the movie we got a big gift in the form of ராஜுஜி. அதுவும் ஒரு பாலிவுட்டில் வந்து அவருடைய ரீச்சே வேறு. ஸோ அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்து if I remember right, he has worked on this project in the edit for over a month. அது வந்து இட்ஸ் a very very big thing. It was a great honor to work with him. And சுதா வந்து இந்த ப்ராஜெக்டில் எப்படி சாங்ஸ் வரணும், எப்படி ஷேப் ஆகணும், என்ன மாதிரி வரணுன்றதில் ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கும். இவங்களோட நிறையா மூவிஸ் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு சில விஷுவல்ஸ் இன்றைக்கி தான் நான் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி பார்த்தேன். கேமராமேன் அவர் கலக்கிட்டார். அவர் இறைவிக்கும் அவர் ஒர்க் பண்ணுறாரு, செமையாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ், மேடியோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரித்திகா, மும்தாஸ் எல்லாருமே செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவங்க இதுக்கு முன்னாடி நடித்ததே இல்லைன்றது ஒரு நம்பவே முடியல. ஷிஸ் டன் இட் பர்ஃபெக்ட்லி வெல். ஸோ இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சமயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவிக்குன்னு ஒரு சில கிளீஷேஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அதான் கேட்டேன். இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி ரூட் ஒன்று இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா சில ஸ்போர்ட்ஸ் மூவிஸில் வேறு ஒரு ரேஜிங் புல் அந்த மாதிரிலாம் படம் வேறு மாதிரி இருக்கும். அதில் ஒரு இமோஷன் இருக்கும். ஸோ இவங்க தே ஹவ் பிளேஸ்ட் இட் பர்ஃபெக்ட்லி இன் பிட்வீன் தீஸ் டூ நான் நம்புகிறேன் படம் பார்த்துட்டு. ஸோ ஐ ஹோப் இந்த படத்தை வந்து கரெக்டான ரூட்டில் கொண்டு போய் பெரிய லெவலில் அவங்க சேர்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. இந்த படம் என்னோட 2வது படம். இது ஒரு முக்கியமான படம். ஏன்னா நான் பண்ண விடியோ முன் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் ஒரு வேறு ஜானரில் பண்ணணுன்னு நான் நினச்சிட்டு உட்காரும்போது டைரக்டர் சுதா அவங்க எனக்கு இந்த படத்தை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. அவங்க என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் என்னோட ப்ரொடியூசர் சசி, அதுக்கப்புறம் வந்து சிவி குமார் சார், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க.
நிறைய விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது இந்த படத்தில். அதாவது என் 2வது படத்தில் இந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சீன்ஸ்லலாம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பர்டிகுலராக மேடியை ஷூட் பண்ணுறது வந்து இட் வாஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. பிகாஸ் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அலைப்பாய்தின்ற படத்தை பார்த்து தான் நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணோன்னே எனக்கு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து SRFT அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தேனே அதை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வரும்போது மறுபடியும் வந்து மேடியை ஷூட் பண்ணோன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, அது இல்லாமல் நான் PC சாரை வேறு அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 3.5 years. ஸோ திருப்பியும் எனக்கு மேடி சாரோட ஷூட் பண்ணோம், அவரோட படம் பண்ணணும் போது என்னோட இன்ஸ்பைரிங்கான ஒரு படத்துலேருந்து அதோட காட்சி இருக்கக்கூடாது, வேற மாதிரி என்னோட கண்ணோட்டத்தில் எப்படி நான் பார்க்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் குறிப்பாக இருந்தேன். அதுதான் நீங்கள் பார்த்த காட்சிகள்லாம். ஸோ இந்த படத்துக்காக என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ஸ், டைரக்ஷன் சைடில் இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே, என்னோட ப்ரொடக்ஷன் சைடில் இருக்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் January 29 தியேட்டர்ஸில் வரும். எல்லாரும் தியேட்டர்ஸில் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஐ தேங்க் ராஜ்குமார் ராணி சார் ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் திஸ். இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ டு பி சீட்டிங் அலாங் வித் ஹிம். எனக்கு ரொம்ப பெருமையான ப்ராஜெக்ட் இது. ராஜீவ் ஹிரானி சார் இருக்காங்க. இந்த டைமில் ஆர்ட் சினிமா, கமர்ஷியல் சினிமான்னு பிரிக்கிற டைமில் நல்ல வேல்யூஸ் சொசைட்டியில் இன்கல்கேட் பண்ணுற மாதிரி படம் எடுத்து கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்தியா லெவலில் ப்ரூவ் பண்ண டைரக்டர், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. மாதவன் சார், ஐ எம் அ பிக் ஃபேன். ரொம்ப பார்த்து ரசித்த பிரமிச்ச ஒரு நடிகர். அவரோட படத்தில் ஒர்க் பண்ணுறங்கிறது சந்தோஷம். இந்த டைரக்டர், இன்க்ளூடிங் த டைரக்டர், த டெக்னிக்கல் டீம், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, முக்கியமாக ப்ரொடக்ஷன், ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக சொல்லணும்னா சந்தோஷ் சொல்லணும். அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் திஸ் பிக் மூவி அண்ட் குட் வெஞ்சர். முத்தமிழ் சாருக்கும் கங்க்ராட்ஸ் சொல்லணும் அவரோட பாடலுக்காக. நான் அதில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து சண்டைக்காரான்ற பாட்டு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பியூட்டிஃபுல் மெலடி கொடுத்துருந்தார் சந்தோஷ் சார். வெரி ஹாப்பி டு ஒர்க் இன் தட் மெலடி. இன்னொன்று உசுறு நரம்புலன்னு ஒரு பாட்டு, என்னோட ஃபேவரட் சாங். சிங்கர் தி அப்படின்னு புதுசாக அவங்க பாடியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் சிங்கர், பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க அந்த சாங்கை. ஷி வில் வின் மெனி ஹார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் டூ. உசுறு நரம்புல நீ ஏன் ஊசி ஏத்துற, மனசை படுக்க வச்சு வெளில போர்வை போத்துற அப்படின்ற மாதிரி பாடல். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச வரிகள், என் சிரிப்பு உடஞ்சி செதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க, உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் சேர்த்துக்க அப்படின்னு லவ் ஃபெயிலியரில் ஒரு பாடுற பாடல். ஸோ எல்லா ஜானர்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இந்த மூவியில். ஒரு சேட் சாங், ஒரு ஹாப்பி சாங், ஒரு ட்ரைனிங் சாங், மோட்டிவேஷனல் சாங், ஒரு கோபமான பாடல், எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவங்க சொல்லிட்டு ரெஃபர் பண்ண பாடல் வந்து மாய விசைன்ற பாட்டு. மாய விசை அப்படின்னா மேஜிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். உனக்குள்ள உள்ள மேஜிக்கல் ஃபோர்ஸை நீ கண்டுபிடிச்சனா யூ கேன் கோ லாங் வே அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாடல். ஸோ காலத்தை மிரட்டி வா, உன்னுள்ளம் திரட்டி வா, உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை, உன்னை நீ உணர்ந்து பார், உள்ளுக்குள் திறந்து பார், நெஞ்சுக்குள் உயிர்க்கும் ஒரு மாய விசை அப்படின்ற பாடல் அது. ஸோ அதில் புதுசாக சின்ன விஷயங்கள், பெருசாக நம்ம சின்னதாக இருந்தாலும் பெருசாக சாதிக்க முடியுங்கிறதுக்கு புதுசாக என்ன சொல்லலான்னு யோசிச்சப்போ, மின் அணுவும் சிறியதே உணர்ந்திடு, நீ நகர்ந்தால் பொறிவரும் நகர்ந்திடு அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ மின் அணுங்கிறது எலக்ட்ரான், அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது நகர்ந்தா கரண்ட்டு, அந்த விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங். இறுதியாக ஒரு சாங் சொல்லணும்னா போடா போடா. அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, மாதவன் சார் அப்போ வந்து பைக்கில் போகிற சாங் நம்ம பார்த்துருப்போம், என்றென்றும் புன்னகைன்னு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழித்து நான் அவருக்கு ஒரு பைக் சாங் எழுதியிருக்கேன். ஆனால் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் எமோஷன், சிடு சிடு சினம் அப்படின்னு கோவத்தோட ஒருத்தர் பைக்கில் போகிற மாதிரியான பாடல் அது. அந்த பாடலில் பைக்கு விஷயங்களை வச்சு என்ன எழுத முடியும் அப்படின்னு பார்த்தப்போ, எரிகின்ற கோபங்கள் எரிபொருள் தரும், உன் நரம்புகள் சுருட்டிட சக்கரம் வரும், போ என தீமனம் அறிகுறி தரும், உன் வாகன வேகத்தில் சூரியன் விழும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபியூவல், சக்கரம், அறிகுறின்ற சிக்னல், அந்த மாதிரி விஷயங்களை வச்சு எழுதினோம். ஆல்பம் சூப்பராக வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இறுதி சுற்று இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அது வந்து வா மச்சானை மச்சானை அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து, ஒரு எளிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கிடச்சிருது. அந்த 500 ரூபாய் வச்சு கிடச்சிச்சின்னா அவங்க என்ன ஆட்டம் போடுவாங்க அப்படின்ற ஒரு தீம் தான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குற, கணிக்க முடியாத அளவுக்கு வீரம் வாய்ந்தவள் அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் உள்ள சாங் தான் இது, வாமச்சானை அப்படின்ற பாடல். மற்ற பாடல்கள் விவேக் எழுதியிருக்காரு.
இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சிவகுமார் அண்ட் சசிகாந்த் மற்றும் தனஞ்சயன் அவர்கள் மூவருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் மாதவன் அவரோட இந்திய அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் அவரோட படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறத வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். We are very happy, UTV Motion Pictures, both in Hindi version as well as in Tamil, associate with this film as marketing and distribution team. And we are working as a team, and more than anything, the film has got the biggest name, Rajkumar Hirani sir. And அவர் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து யூடியூப் மூலமாக என்டையர் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டைப் பண்ணியிருக்காரு. அண்ட் சச் அ லவ்லி ஃபிலிம், சுதா அந்த டீம். அண்ட் மோர் தென் எனிதிங் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மேடி பேக் ஆஃப்டர் வேட்டை 2012 வந்து வேட்டையில் நாங்கள் போயிட்டு ஊரூரா பற்றி நிறைய வேலை பண்ணோம். நாங்கள் காரைக்குடியில் ஷூட்டிங் ஆரம்பித்து நிறைய மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஒரு நல்ல வெற்றி படமாக கொடுத்தோம். வி ஆர் வெரி ஹாப்பி. 2012 மேடி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் ரோல். அப்பயே வந்து அந்த பாடி ஏற்றுட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அண்ட் ஏட லெக் இன்ஜுரி, அந்த டைமில் போயிட்டு அது லிகமெண்ட் இன்ஜுரிலாம் சரி பண்ணிவிட்டு அண்ட் ஐ வாஸ் அமேஸ்ட். ஒரு 1.5 years கழிச்சு நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பாடி ஏற்றி இந்த படத்துக்காக இவ்வளோ ஒரு எஃபர்ட். He actually sacrificed lot of films for being very very authentic to this particular role. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த அளவு உயிர்ப்பான ஒரு ரோல் Maddie has done in this film. And I was just talking to Ritika. She's a boxer, and the way she's actually freaking out watching her visual. அங்கே விஷுவல் பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, நானா இது இப்படியெல்லாம் டான்ஸ் பண்றேன், குத்தாட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா இஸ் கெட்டிங் சர்ப்ரைஸ்ட் வித் her own dancing actually there. And that's a clever making of Sudha. அவங்க டான்ஸ் பண்ற மாதிரி இல்லாம நீங்க டான்ஸ் பண்ண வச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணி எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரித்திகா அண்ட் மும்தாஸ். அண்ட் சச் அ லவ்லி டீம். வெதர் சந்தோஷ் நாராயண சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேத்தான் நான் கேட்டேன். ஃபைனலா ரொம்ப அற்புதமான பாடல்கள், அதுவும் 3 பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த வருஷத்துல. கண்டிப்பா அவ்வளோ பெரிய ஹிட். அண்ட் த டீம் விவேக் அண்ட் செந்தமிழ் எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் டீம், அண்ட் தேர் ஆல் டுகெதர் உங்க முன்னாடி இருக்காங்க. இந்த படம் ஆல்ரெடி வந்து ஒரு டீசர் வரும்போதே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போ ட்ரெய்லர், அதுக்கு பிறகு நம்ம சாங்ஸ் எல்லாமே நல்ல வரவேற்பு வந்துட்டு இருக்கு. ஸோ January 29 இந்த படத்தை வந்து வேர்ல்ட் வைட் we are releasing it. we need உங்க ஊடக நண்பர்கள் எல்லாருடைய ஆதரவு வேணும். ஒரு பிரமாதமான படம், சின்சியரான படம். சசி has always been path breaker in Tamil cinema. ரொம்ப வந்து அட்கேன்னு சொல்லுவோம் ஹிந்தியில், அட்கே தாட்ஸ், and he always does differently. And this film is going to be completely different film. It's going to surprise. It's going to make everyone wonder like such kind of good films can be made in Tamil cinema. So அந்த மாதிரி ஒரு சினிமா கொண்டு வந்ததுக்கு சசிகாந்துக்கு கண்டிப்பா தமிழ் சினிமா நன்றி சொல்லணும். And we are very happy to associate Shashi and Sivikumar and wish you a great luck in this film. And we all have to work together and make it a grand success. And with the blessings of Rajkumar Hirani sir who has come all the way. இதுக்காக நேத்து வந்து you are sitting in the editing, you seeing the film, is making sure that this is the best film அப்படின்னு ராஜ்குமார் அண்ணா சார் பண்ணிட்டு இருக்காரு. He is very busy in all his next film, but it's still spending so much time on this film, and he is with us for the audio launch as well as for the press meet. என்றது மிகப்பெரிய blessing நான் சொல்லுவேன். It's a big blessing to us and a big respect to this particular team. And you team really honored by his presence, and I'm very happy. இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் ஒரு மார்ச் பகல சசி என்னை மீட் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு. நான் ஸ்கிரிப்ட் கொடுங்க, படிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னா ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு விட்டாங்க. படிச்சுட்டு சொன்னேன், சசி இது சச் பிக் எக்ஸ்பென்சிவ் ஸ்கிரிப்டாக இருக்குது, இதை நம்ம 2 பேரும் பண்ணி தமிழில் மட்டும் பண்ணோம்னா இது எப்படி இதை ரெக்கவர் பண்ண முடியும், இந்த காஸ்ட் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னும்போது சசினா இல்லை இது வந்து நம்ம பைலாங்குவலாக பண்ணுறோம், ஹிந்தியில் சேர்த்து பண்ணணும். ஹிந்தியில் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம போயிட்டு புதுசாக பண்ணிட்டு போயிட்டாங்க, தமிழ்லேயே இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, இதில் ஹிந்தியெல்லாம் போயிட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுற படத்தைனா. அப்போ சொன்னார், ஹி செட் மேடி தான் அவங்க வந்து ராஜ்குமார் ஹிரானி சார் கூட அசோசியேட் ஆகிறாங்க, ஸோ வி கேன் மேக் இட் இஸ் பாசிபிள்னால ஓகே வி வில் ஸ்டார்ட் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் திஸ் திங். அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இது ஹிந்தி மூவி, பட் திஸ் இஸ் த கம்ப்ளீட் தமிழ் மூவி. வி மேட் இஸ் அ bilingual and we completely shot in Chennai only. We had never left Chennai for such a small scenes. தவிர மற்ற எல்லாமே சென்னையில் தான் பண்ணாங்க. சுதா and his team and the team worked a lot for this movie. கடந்த 1.5 years we gone through a lot of trouble. எங்களோட personal and industrial backlogs in 2015. We made a lot of backlogs in as in me and Sasi also. But it's a tough period to cross this period, but we thought we come back with a bang in this 2016 with the release of all big releases we have for the in upcoming on
Jan, Feb, March. So I wish the whole team, and I personally thank Rajkumar Hirana sir all the way come to Chennai and wish us and support us here. And thank you, Mehdi, for his support. Rajkumar. Me directing a Tamil film? No, I love watching Tamil films. I've watched a lot of them. A lot of my earlier films have anyway got made in, right from Munna Bhai, MBBS to Three Idiots. All of them have got made in Tamil. I don't know whether I can direct because I don't know the language. And as a director, you need to know the language to be able to direct in Tamil. But I definitely would love to work with a lot of talent from here. Talent from actors to music directors to all kinds of people, technical team. I've figured out now, because of my interaction, I figured out there's a lot of interesting talent here. So I would love to work with them in my films.